Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 25/7/2025 வெள்ளிக்கிழமை, பூசம் நட்சத்திரம். எல்லா வளங்களும் பெற்றவர்கள் உண்டா? உண்டு. ஆனால் தொகை மிக மிக குறைவு. ஒருவருக்கு அழகு இருக்கிறது, ஆனால் சரியான வாழ்க்கை அமையவில்லை. ஒருவருக்கு நல்ல அறிவு இருக்கிறது, ஆனால் நல்ல வேலை இல்லை. ஒருவருக்கு நல்ல குணம் இருக்கிறது, ஆனால் போதுமான மதிப்பு இல்லை. ஒருவருக்கு எல்லா செல்வமும் இருக்கிறது, குழந்தை இல்லை. ஒருவர் நற்குணம் நிரம்பி இருக்கிறார், ஆனால் வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ சரிவர அமையவில்லை. ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது, எல்லோருக்கும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கிறது. சாதாரணமாக பொதுவாக எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? எல்லா வளமும் எல்லாம் நல்லபடியாக நடக்குமா? ஏதோ ஒன்று குறை இருக்கத்தான் செய்யும், நாம் தான் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போக வேண்டும் என்று தான் பேசுவார்கள் மக்கள். ஆனால் சாஸ்திரம் ஒன்றை சொல்லுகிறது, இதுபோல் ஒரு அமைப்பு இருந்தால் எல்லா வளமும் பெற்றிருப்பான். ஆரோக்கியம், ஆயுள், நல்ல வாழ்க்கை, நல்ல உத்தியோகம், சம்பாத்தியம் என்பதற்கு மேல் வாழ்வான். பூரணமாக எல்லா வகையிலும் நன்மையை அடையக்கூடிய ஜாதகங்களும் உண்டு. இதுபோல் அமைந்தாள். எதுபோல்? லக்னாதிபதி 7இல், 4ற்கு உடையவன் 10இல், 9ற்கு உடையவன் 3இல், 9ஆம் வீட்டை குரு பார்க்க, பிறப்பு முதல் கடைசி காலம் வரை எந்த தொந்தரவும் இல்லாமல் சௌக்கியமாக வாழ்வான், எல்லா வளங்களும் பெற்று. இது எப்படி சாத்தியம்? வழக்கம் போல் பார்ப்போம். லக்னாதிபதி 7இல் அமர்ந்து, 7இல் அமர்ந்தால் அவன் லக்கணத்தை பார்ப்பான். 7ஆம் இடம் உறவு, இது லக்கணம். நீங்கள் 4ற்கு உடையவன் 10இல் அமர்ந்தால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்தை அவன் பார்ப்பான். 10இல் இருக்கிற 4ற்கு உடையவன் 4ஆம் இடத்தை பார்ப்பான். சுகத்துக்கு உத்தரவாதம். 9க்கு உடையவன் பாக்கியாதிபதி 3இல், 3ஆம் இடத்தில். அப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிற 9க்கு உடையவன் தனது இடத்தை பார்க்கிறான். இது ஏன் 3ஆம் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 3ஆம் இடம் முயற்சி, செயல், தொடர் செயல், முயற்சி, பயிற்சி, இவையெல்லாம் இந்த 3ஆம் இடத்திற்குத்தான். எனவே தான் இந்த இடத்தை விளையாட்டு வீரர்களுக்கும் இசைவாணர்களுக்கும் சொல்லியிருக்கிறது சாஸ்திரம். ஏனென்றால் அன்றாட பயிற்சி அவர்கள் மேற்கொண்டே இருக்க வேண்டுமே. அந்த உழைப்பு தானே அவர்களை உயர்த்துகிறது. அந்த 3ஆம் இடம் அது பாக்கியத்தை பார்க்கிறது. குரு 9ஆம் இடத்தை பார்க்க, இத்தனையும் பத்தாது என்று குருவும் பார்க்கிறார் என்று சொன்னால் 100க்கு 100 இப்படித்தான் என்று எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இது போன்ற அமைப்பு இருந்தால் எல்லா காலமும் அவர் நல்லபடியாக சகல சந்தோஷங்களும் வாழ்வார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? லக்னாதிபதி 7இல் வந்து லக்கணத்தையே பார்ப்பது சிறப்பு. 4ற்கு உடையவன் 10இல் அமர்ந்து, செயல் என்ற ஒரு இடத்தில் அமர்ந்து செயல்பட்டு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் சுகம் கிடைப்பது ஒரு உத்தமம். 9க்கு உடையவன் பாக்கியவான் 3ஆம் இடத்தை பார்ப்பது, 3ஆம் இடத்தில் இருப்பது.
இந்த 3ஆம் இடத்தில் இருந்தால் இவன் 9ஆம் இடத்தை பார்ப்பான். 3ஆம் இடம் முயற்சி, பயிற்சி. ஆக இந்த முயற்சியும் பயிற்சியும், அதாவது உழைப்பு எத்துணை அவசியம் என்பதை இந்த சுலோகம் தெரியப்படுத்துகின்றது. அன்பர்களே, அந்த 3ஆம் இடத்தை பற்றி மறைவு ஸ்தானத்தில் 1 என்று சொல்வார்கள். பல நூல்கள் அது இல்லை என்றே மறுத்துரைக்கின்றது. விளையாட்டு வீரர்களுக்கும் இசைவாணர்களுக்கும் இது மிக மிக பொருத்தமான இடம் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஆக இத்தனை அமைப்புகளும் இருந்தால் எல்லா வளமும் பெற்று வாழ்வார். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களது விசேஷ திறமையை காட்டி செயல்பட்டு அந்த செயலில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. செயல் வெற்றி இன்று உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி சாதாரண செயல் புரிந்து சாதாரண வெற்றிக்காக அல்ல, ஒரு பெரிய விஷயத்தில் ஈடுபட்டு பெரிய வெற்றிக்கு இருக்கிறது. இன்றைய உங்களது வேலை அசூர வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி உங்கள் பேச்சில் குற்றம் காண்பார்கள், பழி சொல்லுவார்கள். மறுபாதி உங்கள் பேச்சை, அதே பேச்சை வேத வாக்காக ஏற்பார்கள். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி நிலையாக நிற்பீர்கள் லட்சியத்தில். மறுபாதி சற்று தளர்ச்சி ஏற்படுகிறது. கவனம். சிம்மராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி காரணம் தெரியாமலேயே ஒரு சர்ச்சை. மறுபாதி இனிய உறவின் நெருக்கம். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நல்லபடியாக லாபம் உண்டு. நன்றாக யோசித்து ஆராய்ந்து பார்த்து எதை களைய வேண்டுமோ அதை களைந்து இந்த லாபத்தை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, திறமை இருந்தால் ஓரளவு வெல்லலாம். நேர்மை இருந்தால் சற்று வெற்றியும் உண்டு, புகழும் உண்டு. திறமையும் நேர்மையும் சேர்ந்தால் மாபெரும் வெற்றி. அந்த மாபெரும் வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு. விருச்சக ராசி அன்பர்களே, உயர்வாக நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து கொண்டதற்கு இணங்க அதில் ஈடுபட்டு உழைக்க வேண்டும். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இதில் நம்பிக்கையும் வேண்டும். இவையெல்லாம் இன்று உங்களை ஆட்டுவித்து அதன்படி நடந்து நல்ல வெற்றியை பெறுகின்றீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஒரு புது அணுகுமுறையில் உங்கள் பேச்சும் செயலும் இருக்கிறது. இந்த பேச்சும் செயலும்
இதற்கு முன் நீங்கள் நடந்து கொண்டதைப் போல் அல்லாமல் ஒரு புது அணுகுமுறையில் இருந்து பொலிவுடன் திகழ்கின்றது. அதைவிட நன்மையை கொடுக்கிறது. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, ஒரு உயர்வு உண்டு. இந்த உயர்வு உங்களது தன்மையான பேச்சால் கிடைக்கும். திறமையை விட தன்மையான பேச்சு இன்று உங்களை உயர்த்துகின்றது. கும்பராசி அன்பர்களே, இன்று கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிறது. மனதிலே ஒரு பயமும் இருக்கிறது. இருப்பினும் செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்திற்காக உழைக்கின்றீர்கள். அது என்ன காரியம் என்று சொன்னால், நாளைய தினம் இதுபோல் கஷ்டம் வந்தால் என்ன செய்வது, அதற்கு வழி என்ன என்ற ஆராய்ச்சியில் இறங்குகின்றீர்கள். கடைசியில் வழியையும் கண்டுபிடிக்கின்றீர்கள். மாலைக்கு பிறகு மகிழ்ச்சி. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். புத்திசாலித்தனமாக சம்பாதிப்பீர்கள். நிறைய தர்ம காரியத்திற்காக செலவும் செய்கின்றீர்கள். நிறைய. இந்த இரண்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது இன்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.